அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இன்றைய காணொளியில் தமிழாய் எழுதுவோம் என்ற 12ஆம் பாட புத்தகத்தில் இயல் 1 இலக்கண பகுதியின் தொடர்ச்சி. இன்றைய பாடப்பகுதியில் லகர லகர விதிகள் சில. லா லா இந்த இரண்டும் மயங்கொலி எழுத்துக்களில் இருக்கக்கூடிய இரண்டு எழுத்துக்கள். இந்த எழுத்துக்கள் இரண்டோட உச்சரிப்பு ஒரு சிறிய வேறுபாடு தான். லா 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 லான்னு சொல்லக்கூடியது மேலெண்ணத்தில் அந்த பல்லில் லைட்டாக தொட்டு சொல்கிறது லா. லா கொஞ்சம் மேலே போகும் லா. அப்படி இந்த இரண்டுமே ஒரு சிறிய உச்சரிப்பில் ஒரு சிறிய வேறுபாடு உள்ள எழுத்துக்கள் தான். இந்த உச்சரிப்புகளை எப்படி நாம் பயன்படுத்தலாம், அதுக்கு சில விதிமுறைகள். லா என்கிற எழுத்து வந்தால் எந்த எழுத்து அடுத்து வரும்? லா என்கிற எழுத்தோடு பிற எழுத்துக்கள் சேர்கின்ற போது என்ன மாறுபாடு வருது? வருமொழி, நிலைமொழி இவற்றில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், வேறுபாடுகள், அவற்றை இந்த காணொளியில் நாம் பார்க்கிறோம். வாங்க பார்க்கலாம். பாருங்க, லகர லகர விதிகள் சில. லகர உச்சரிப்பை பார்த்துக்கோங்க. லகர லகர விதிகள் சில. வேற்றுமை புணர்ச்சியில் லகரத்தை அடுத்து லா கவனிச்சுக்கோங்க. லகரத்தை அடுத்து தொடர்ந்து வல்லினவரின் லகரம் எகரமாய் திரிவது உண்டு. எகரமாயில் டகரமாய் திரிவது உண்டு. இப்போது வேற்றுமை புணர்ச்சின்னா என்னது? ஒரு சொல்லை பிரித்து எழுதுகின்ற போது, இப்போது பிரித்து எழுதுக செம்மொழி, ஒரு சொல்லை பிரித்து எழுதுகின்ற போது அந்த சொல்லில் இருக்கக்கூடிய நிலைமொழியோ வருமொழியோ ஏதாவது ஒரு எழுத்து புணரும், இன்னொரு எழுத்தாக மாறும். அதுதான் வேற்றுமை புணர்ச்சி. நிலைமொழி ஒரு சொல்லை பிரித்து எழுதுகின்ற போது நிலைமொழியில் இருக்கக்கூடிய இறுதி எழுத்தோ வருமொழியில் இருக்கக்கூடிய முதல் எழுத்தோ வேறொரு எழுத்தாக திரிவதுண்டு, வேறொரு எழுத்தாக மாறுவது உண்டு. அதுதான் வேற்றுமை புணர்ச்சி. அவ்வாறு அந்த வேற்றுமை புணர்ச்சியில் லகரத்தை அடுத்து லா என்கிற எழுத்தை தொடர்ந்து வல்லினம் நமக்கு தெரியும். கசட தபர இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இர் இந்த 6 எழுத்துக்கள் வரேன் இந்த லகரம் எப்படி மாறும்னா டகரமாக மாறும். இந்த ராவா மாறும், டகரமாக மாறும். அப்போ இந்த கசடத்தபர என்கிற இந்த வல்லின எழுத்துக்கள் அடுத்து லா வந்ததுன்னா இந்த 6 எழுத்துக்கும் அடுத்து கவனிங்கம்மா, இந்த 6 எழுத்துக்கும் அடுத்து வல்லினம் வந்தனா அந்த வல்லின எழுத்துக்கு அடுத்து இந்த லா வல்லின எழுத்துக்களுக்கு அடுத்து இந்த லகரம் லா என்கிற எழுத்து வந்தனா அது டகரமாக இந்த ரா என்கிற எழுத்தாக மாறும். இப்போ பாருங்க, கல் கூட்டல் சிலை. கல் என்கிறது லகரம், சி என்கிறது வல்லின எழுத்து. இதுக்கு அடுத்து வல்லின எழுத்து வந்திருக்கிறதுனால இந்த இல்லு இந்த இர்ரா மாறுது. பார்த்தீங்களா? கற்சிலை. புரிஞ்சுதாம்மா? அதே மாதிரி கடல் குட்டல் கரை, இது இல்லு இது கா என்கிற வல்லின எழுத்து. அப்போ லகரத்துக்கு அடுத்து வல்லின எழுத்து வந்துன்னா அந்த எழுத்து என்னவா மாறும்? டகரமாக மாறும். இரு கடற்கரை. அப்போது ஒரு சொல்லை பிரித்து எழுதுகின்ற போது நிலைமொழியில் என்ன லகரம் வரும் மொழியில் வல்லின எழுத்துக்கள் ஆகிய கசட தபர என்கிற எழுத்துக்கள் 6இல் ஏதேனும் ஒன்று வந்தால் அந்த லகரம் டகரமாக மாறும். ஞாபகம் வச்சுக்கோங்க. லகரம் டகரமாக மாறும். இதுதான் லகர விதிகளில் முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாருங்க, லகரத்தை தொடர்ந்து மெல்லினம் தெரியும். ஞங்கன நமன இந்த லகரத்தை தொடர்ந்து மெல்லின எழுத்துக்கள் வரின் லகரம் நகரமாய் மாறும், நகரமாய் திரிவது உண்டு. அப்போ வல்லின எழுத்துல லகரம் டகரமாக மாறும், மெல்லின எழுத்துல இந்த லகரம் நகரமாக மாறும். நா என்கிற எழுத்தாய் மாறும். பாருங்க, எடுத்துக்காட்டு பாருங்க. பல் கூட்டல் முகம் பன்முகம். இந்த இல் லகரம், மூ இந்த இருக்கு மா ஞங்கன நம்மன மாயில் வரக்கூடியது மூ, மாவரிசையில் வரக்கூடியது மூ என்கிற இந்த மெல்லின எழுத்து வந்தால் இந்த லகரம் இந்த எழுத்து என்ன செய்கிறோம்? போயிட்டு நகரமாக இந்த எழுத்து இருக்குது. இந்த இல் என்கிற எழுத்த பல்முகம்னு எழுத முடியாது, பன்முகம் தான் எழுதணும். இந்த இல் நகரமாக மாறி இருக்கு. அப்போது வல்லினத்தில்
லகரம் டகரமாக மாறும், மெல்லினத்தில் லகரம் நகரமாக மாறும். அடுத்து லகரத்தை தொடர்ந்து லகரம் லா. இப்போ லா பார்த்துட்டோம். லகரத்தை தொடர்ந்து வல்லினம் வரின் இந்த லகரம் டகரமாய் தெரியும். இந்த லா என்கிற எழுத்துக்கு அடுத்தது கசட தபர என்கிற வல்லின எழுத்துக்கள் வந்ததுன்னா அது எப்படி மாறும்? டாவா மாறும். வல்லினத்தில் லா டாவா மாறும். லகரத்தை தொடர்ந்து வல்லினம் வரின் லா எப்படி மாறாமா? டகரமாய் மாறும். மறக்கக்கூடாது. இந்த லகரத்தை அடுத்து கசட தபர என்ற வல்லின எழுத்துக்கள் வந்துன்னா இந்த லா டாயா மறப்பாருங்க. மக்கள் குட்டல் பேரு. இல் பே பே என்கிறது வல்லின மெயில் வரக்கூடிய எழுத்து வரிசை. இல் பே வந்திருக்கு. அப்போது இந்த இல் எதா மாறுது? இட்டா மாறுது. மக்கள் பேரு. அடுத்து ரெண்டாவது பாருங்கள். லகரத்துக்கு லகரத்தை தொடர்ந்து மெல்லின வரை அதே மாதிரி ஞங்கன நமன என்கிற மெல்லின வரை லகரம் நகரமாக மாறும். மெல்லினத்தில் எப்படி மாறும்? லகரம் நகரமாக மாறும். சரியா? மெல்லினம் வந்தால் லா வந்து நாவா மாறும். நாள் குட்டல் மீன் இல். இந்த இல் வந்திருக்கு. இங்கே மீ என்கிற வல்லின எழுத்து வந்திருக்கு. நான் இந்த இல் வந்து வேற்றுமை புணர்ச்சி நான் மீன்னு பிரிஞ்சிருக்கு. அப்போ லகரத்தில் வந்து லகரம் ஒரு முறை கூட சொல்கிறேன். லகரத்தில் வந்து வல்லின எழுத்து வருகின்ற போது லகரம் டகரமாக மாறும். மெல்லின எழுத்து வருகின்ற போது லகரம் நகரமாக மாறும். லா விதியில் வந்து லாயில் வல்லின எழுத்துக்கள் வருகின்ற போது இந்த லா டாவா மாறும். லகரத்தை வந்து மெல்லின எழுத்துக்கள் வல்லின எழுத்துக்கள் வந்து டாவா மாறும். மெல்லின எழுத்துக்கள் வருகின்ற போது இந்த லா வந்து நாவா மாறும். புரிஞ்சுதாம்மா? இதை வந்து ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இது ஈஸியாக தான் இருக்குது பாருங்கள். அடுத்து வருமொழி தகரமாயின் லகரம் டகரமாக மாறும். வருமொழினா என்னது? வருமொழி அங்கே பாருங்கள். இதில் சொல் குட்டல் துணை இது வந்து நிலைமொழி. நம்ம ஒரு சொல்லை பிரித்து எழுதுகின்ற போது முதலில் இருக்கக்கூடியது நிலைமொழி. அது நிலைத்து நிற்பதனால் அதை நிலைமொழி என்று சொல்கிறோம். அடுத்து வரக்கூடியது அந்த கூட்டலுக்கு அடுத்து வரக்கூடியது வருமொழி. அதோடு வந்து சேரக்கூடிய இப்போ சேர்த்து எழுத நேரம் இந்த எழுத்து வந்து இங்கோட சேரும். அதனால அதை என்ன சொல்லணும்? நிலைமொழி வருமொழி. இது நிலைமொழி வருமொழி. இந்த வருமொழியில் தகரம் ஆயின் லகரம் தகரமாக மாறுவதோடு தகரமும் டகரமாக மாறும். வருமொழி தகரமாயின் நம்ம வருமொழியில் என்ன இருக்குது? தகரம் இருக்கா பாருங்கள். இந்த இருக்குல்ல தகரம் இருக்குது. துணை இந்த தகரம் வரும்போது இந்த லகரம் எதா மாறும்? டகரமாக மாறும். பாருங்கள். சொல் குட்டல் துணை இந்த தகரம் என்னதாம்மா? டூவா மாறி இருக்கு. அப்போ இது டகரமாக மாறி இருக்கு. வருமொழியில் தகரம் இருக்குமாயின் நிலைமொழியில் இல் இருக்கணும். லகரம் டகரமாக மாறும். இந்த லகரம் என்ன மாறும்? டகரமாக. இந்த லகரமும் டகரமாக மாறும். இந்த தாயும் என்ன ஆகும்? டகரமாக மாறும். இப்போ பாருங்கம்மா, வருமொழியில் தகரம் இருந்துச்சுன்னா இந்த லகரமும் எதா மாறும்? டகரமாக மாறும். இந்த லாவும் டகரமாக மாறும். தாவும் டகரமாக ரெண்டுமே டகரமாக மாறும். நிலைமொழியில் லகரம் வந்து வருமொழியில் தகரம் இருந்துன்னா இந்த லகரமும் டகரமாக மாறும். இந்த தகரமும் டகரமாக மாறும். அதான் சொல் குட்டல் துணை சொற்றுணை ரெண்டு இட்டு. கல் குட்டல் துணை கற்றுணை. புரிஞ்சுதாம்மா? வருமொழியில் லகரம் இருந்து வருமொழியில் வந்து தகரம் இருந்து நிலைமொழியில் லகரம் இருக்கின்ற போது அந்த லகரமும் டகரமாக மாறும். அந்த தகரமும் டகரமாக மாறும். புரிஞ்சுதா? அடுத்து வருமொழி நகரமாயின் நகரமாயின் லகரம் நகரமாக மாறுவதோடு நகரமும் நகரமாக மாறும். இப்போ வருமொழியில் இல் இருக்குது. இங்கே நான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் இருந்துன்னா இந்த ரெண்டு எழுத்தும் என்ன எழுத்தாக மாறும்? நாவா மாறும். இந்த நாவா மாறும். பல் குட்டல் நூல் பன்னூல். இந்த இல்ல நாயா மாறும். இந்த நூவும் நாவா மாறும். பன்னூல். அடுத்து பாருங்க. அல் வழியில் தனிக்குறிலே அடுத்து வரும் லகரம் தகரம் வரும்போது ஆயுதமாக மாறும். அல்னு சொல்லக்கூடிய இடத்துல அல்னா இல். இதில் தனிக்குறிலே அடுத்து வரும் லகரம் தனிக்குறில் அடுத்து வரக்கூடிய அல் இது தனிக்குறிலாக தானே வருது. வரக்கூடிய அந்த தகரம் வரும்போது ஆயுதமாக மாறுமா. அல்லுன்னு வந்து அதில் தனிக்குறில் நெடில் இல்லாமல் குறில் வருமொழியில் குறில் வந்துன்னா அது எப்படி மாறும்? ஆயுத எழுத்தாக மாறும். அல் குட்டல் திணை
அக்ரிணை பல் குட்டல் துளி பற்றுளி ஆயுதமாக மாறும். நம்ம இங்கே தா வந்தால் ரூவா மாறும் நம்ம தெரிஞ்சிருக்கோம். அதனால இதில் ஆயுதம் வந்து இல் வந்து ஆயுதமாக மாறுது, தீ வந்து தா வந்துருக்குன்னா டூவாக மாறுது. சரியாம்மா? இங்கே பாருங்கள், அல்வழியில் அல் என்கிற எழுத்து நிலைமொழியில் இருந்து வரும் மொழியில் வந்து வரும் மொழியில் தனி குரில் எழுத்து வந்திருந்துன்னா அது என்ன வரும்? வருகிற ஆயுதமாக, அந்த தகரம் எதா மாறும்? ஆயுதமாக மாறும். அக்ரிணை அகரம் வந்து ஆயுதமாக மாறிட்டு இந்த தீ என்னவா மாறும்? டீயா மாறும். நம்ம படிச்சுக்கோம், ரியா மாறும். அக்ரிணை பல் குட்டல் துளி பற்றுளி. சரியாம்மா? இதுதான் லகர விதிகள். இந்த லா உச்சரிப்பு தெரிஞ்சு நம்ம போடணும்னா இந்த விதிகள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். வல்லின எழுத்துக்களில் லா வந்துன்னா அந்த லா ராவா மாறும். மெல்லின எழுத்துக்களில் லா வந்துன்னா அந்த எழுத்து நாவா மாறும். அதே மாதிரி லாவை தொடர்ந்து வல்லினம் வந்துன்னா அந்த எழுத்து லா வந்து டாவா மாறும். லாவை தொடர்ந்து மெல்லின எழுத்து வந்துன்னா அந்த லா வந்து நாவா மாறும். இதுதான் இந்த லகர விதிகள். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்து பயன்பெறுங்க. தமிழ் எழுத்துக்களை பிழை இல்லாமல் எழுதுவதற்கு இது ஒரு அரிய வாய்ப்பு. தமிழ் எழுத்துக்களை பிழை இல்லாமல் எழுதுவோம், தமிழை வளர்ப்போம். நன்றி.